இன்றைய ஆன்மீக தகவல் 63 நாயன்மார்கள் இன்னும் பல அடியார்கள் சிவபெருமானுடைய தரிசனத்தை கண்டவர்கள். இப்படி சிவபெருமானுடைய தரிசனத்தை கண்ட எண்ணற்ற ஆன்மீக அடியார்கள் இருந்திருக்கின்றார்கள். சரி, அவர்களெல்லாம் எத்தனையோ நூற்றாண்டுகளுக்கு முன்னால் பார்த்தவர்கள். கலிகாலத்திலே இருக்கின்றார்களா என்றால் கலிகாலத்திலே நிறைய பேர் இருக்கின்றார்கள். சிவபெருமானுடைய தரிசனத்தை நேரிலே கண்டவர்கள் எத்தனையோ பேர் இருக்கின்றார்கள். அவர்களிலே மிக முக்கியமானவர் யோக யாத்ரா என்ற புத்தகத்திலே குறிப்பிடப்பட்டுள்ள அற்புதமான நிகழ்வு. சற்றொப்ப ஒரு 2 நூற்றாண்டுகளுக்கு முன்னால் ஒரு ஆங்கிலேய அதிகாரிக்கு சிவபெருமான் நேரிலே காட்சி அளித்திருக்கின்றார். உங்களுக்கெல்லாம் வியப்பாக இருக்கின்றது அல்லவா? எம்பெருமான் ஈசனை நேரிலே கண்ட அந்த ஆங்கிலேயர் தன் கைப்பட எழுதியிருக்கின்ற பதிவு, அந்த பதிவைத்தான் இப்போது நாம் பார்க்க இருக்கின்றோம். 1879ஆம் ஆண்டிலே பிரிட்டனின் ஆட்சியின் கீழ் இந்தியா இருந்ததல்லவா? அப்போது ஆங்கிலேய அதிகாரியான லெப்டினன்ட் கர்னல் மார்டின் அகர் மால்வோ, இவர் பாகிஸ்தான் நாட்டிற்கு எதிரான போரிலே படையை தலைமையேற்று வழிநடத்தி கொண்டிருந்தார். இந்த கர்னல் மால்வா தன் மனைவிக்கு தன் நலன் குறித்து கடிதங்கள் அனுப்புவது வழக்கம். இப்போது போல் தொலைபேசி வசதியோ செல்ஃபோன் வசதியோ கிடையாதல்லவா? இப்போது தான் கையடக்கத்திலே உலகம். அங்கே அமெரிக்காவிலிருந்து பேசுகின்றார், உடனே நாம் வீடியோவிலே அவரோடு பேசுகின்றோம். அதெல்லாம் இப்போது நடக்கின்ற அதிசயங்கள். ஆனால் அந்த காலத்திலே அவையெல்லாம் கிடையாதல்லவா? வெறும் கடிதங்கள் மட்டும்தான். நம்முடைய மனத்து அத்துணை துயரங்களாகட்டும் சந்தோஷங்களாகட்டும் அனைத்தையும் எடுத்து சென்றது கடிதங்கள். ஆகவே கர்னல் தன்னுடைய மனைவிக்கு தன்னுடைய நலன் பற்றி கடிதம் எழுதுவார். இப்படி கடிதங்களை எழுதுவது வழக்கமாக இருந்தது. ஆனால் இந்த போரானது நீண்டு கொண்டே சென்றது. மேலும் கர்னலிடமிருந்து எந்தவிதமான கடிதமும் அவரது மனைவிக்கு வரவில்லை. மனைவி மனதளவிலே மிகவும் நொந்து போனாள். கடிதம் வரவில்லையே என்று மிகவும் துயருற்றார். ஒரு நாள் குதிரை சவாரி சென்றவரின் கண்களிலே பைஜியாபாத் கோவில் தென்பட்டது. அந்த கோவிலின் உள்ளிருந்து ஒலித்து கொண்டிருந்த கோஷம், ஒலித்து கொண்டிருந்த சங்கொலியும் மந்திர ஒலிகளும் கர்னல் அவர்களை மிகவும் ஈர்க்கத் தொடங்கியது. அவர் உடனே உள்ளே சென்று அங்கே பிரார்த்தனை செய்து கொண்டிருந்த வேதியர்களை பார்த்தார். இவருடைய வாடிப்போன முகத்தை கண்ட வேதியர்கள் காரணத்தை கேட்டார்கள். பிறகு வேதியர்கள், சிவபெருமான் பக்தர்களின் பிரார்த்தனைகளுக்கு செவிமடுத்து அருள் புரிபவர் எனவும் தன்னை அண்டியவர்களுடைய துயரங்களிலிருந்து அவர்களை மீட்பவர் எனவும் கூறி கர்னலின் மனைவிக்கு ஓம் நம சிவாய எனும் லாகுருத்ரி அனுஷ்டான மந்திரத்தை தொடர்ந்து 11 நாட்கள் உச்சரித்து பிரார்த்தனை புரியும்படி கூறினார்கள். கர்னலின் மனைவியும் தனது கணவன் எந்தவிதமான பங்கமும் இன்றி வீடு திரும்பினால் இந்த ஆலயத்தை புதுப்பித்து தருவதாக வேண்டிக் கொண்டு வீடு திரும்புகிறார். லகுருத்ரி அனுஷ்டான மந்திரத்தை, அதாவது எளிதாக சொல்லக்கூடிய மந்திரம் என்று பெயர் இதற்கு, லகுருத்ரி அனுஷ்டான மந்திரம். இந்த மந்திரத்தை உச்சரிக்க தொடங்கி சரியாக 11ஆம் நாள் செய்தி கொண்டு வருகின்ற அந்த தபால்காரர் கர்னலிடமிருந்து செய்தியை கொண்டு வருகின்றார். அதில் அவர் இப்படி எழுதியிருக்கின்றார், அதாவது கர்னல் எழுதியிருக்கின்றார், போர்க்களத்திலே இருந்து தொடர்ச்சியாக உனக்கு நான் கடிதங்களை அனுப்பி கொண்டிருந்தேன். ஆனால் திடீரென ஒரு நாள் அனைத்து புறங்களில் இருந்தும்
எதிரிகள் எங்களை சூழ்ந்து கொண்டனர், நாங்கள் தப்பிச் செல்ல இயலாதவாறு சிக்கிக்கொண்டோம். ஆகவே நம்பிக்கையற்ற சூழலிலே அங்கே சற்று நேரத்திலே ஒரு நீண்ட கேசமுடைய இந்திய துறவியை கண்டேன். அவரது கரங்களிலே 3 முனைகளையுடைய கூரிய ஆயுதம் வைத்திருந்தார். மேலும் அவரது தோற்றமானது மேசிலிருக்கும் வண்ணம் இருந்தது. அவர் தனது கையிலே இருந்த அந்த ஆயுதத்தை கையாண்ட விதமும் மிகவும் மகத்தான விதமாக இருந்தது. இந்த சிறந்த மனிதனை கண்ட எதிரிகள் பின்வாங்கி ஓடிவிட்டனர். அந்த துறவியின் கருணையினால் தோல்வியை தழுவ வேண்டிய தருணம் நேரெதிராக மாறி நாங்கள் பெரும் வெற்றியை பெற்றோம். இவர்களெல்லாம் சாத்தியமானதன் காரணம் அவர் அணிந்திருந்த புலித்தோலும் கை கொண்டிருந்த 3 முனை உடைய கூரிய ஆயுதமே. அந்த உன்னத துறவி என்னிடம் கவலை கொள்ள வேண்டாம் என்றும் உன்னுடைய மனைவி பிரார்த்தனை மூலம் கேட்டுக்கொண்டதற்கிணங்க உன்னை காக்க நான் வந்தேன் என்றும் கூறினார். நீ எங்கு சென்றாய், யாரிடம் வேண்டிக் கொண்டாய் என்று கடிதத்தில் கேட்டிருந்தார். கடிதத்தை வாசித்த கணமே மனைவியினுடைய கண்கள் ஆனந்த கண்ணீரை சொரிந்தது. அவரது இதயம் ஆனந்தத்திலே மூழ்கி இருந்தது. அவர் சிவபெருமானின் பாதங்களை சரணடைந்தார். சில வாரங்களுக்கு பின் கர்னல் மார்ட்டின் திரும்பிய பின் அவர் நடந்தவற்றை விவரித்தார். கர்னல் மற்றும் அவர் மனைவியும் அது முதல் சிவபக்தர்களாக விளங்கினர். பாருங்கள், அவர் வெள்ளைக்காரர், சிவனை பற்றி ஏதுமே அறியாதவர். அவரை எம்பெருமான் ஆட்கொண்டார். சிவன் அருள் இல்லாமல் சிவனை துதிக்க முடியாது என்பதற்கு இது ஒரு உதாரணம். ஆக சிவன் அருள் இல்லாமல் அவனை வணங்க முடியாது என்பதற்கு இது ஒரு உதாரணம். அதனால்தான் அவன் அருளாலே அவன்தாள் வணங்கி என்று சொன்னார்கள். அவன் அருள் இருந்தால்தான் அவனுடைய பேரருள் நமக்கு கிடைக்கும். அவனை நினைக்க முடியும், அவனை பற்றி பேச முடியும். இன்று நமக்கு அந்த கருணை இருப்பதால் தான் இன்று அவனை பற்றி நான் பேசுகின்றேன். 1883ஆம் ஆண்டு கர்னல் மற்றும் அவருடைய மனைவி 16,000 ரூபாய் செலவு செய்து ஆலயத்தை புதுப்பித்து நன்கொடை கொடுத்தனர். இந்த செய்திகள் இன்றும் பைஜியாபாத்தின் கோவில் கல்வெட்டுகளிலே இருக்கின்றது. பிரிட்டிஷாரால் கட்டப்பட்ட ஒரே ஆலயமாகும் இந்த ஆலயம். பாருங்கள், எதிரிகள் எத்தனையோ இஸ்லாமிய படையெடுப்புகளிலே நம்முடைய ஆலயங்கள், நிறைய ஆலயங்கள் இடித்து தள்ளப்பட்டது. ஆங்கிலேயர்களும் நம்முடைய ஆலயங்கள், நிறைய ஆலயங்களை இடித்திருக்கின்றார்கள். ஆனால் ஒரு ஆங்கிலேயர் அவருக்கு சிவபெருமான் அருள் புரிந்து கட்டியிருக்கின்ற ஆலயம் பைஜியாபாத்திலே இருக்கின்றது. ஆக எதிர்க்கும் நன்மை புரிபவர் இறைவன். இறைவன் எம்பெருமான் ஈசனுடைய திருவிளையாடல்கள் இன்னும் தொடர்ந்து கொண்டுதான் இருக்கின்றது. ஆனால் ஞானக்கண் இல்லாமல் நாம் புலக்கண்களால் அவற்றை பார்க்க முடியாது என்பதற்கு இவையெல்லாம் உதாரணம். இன்றைக்கும் கூட இங்கு எத்தனையோ இடங்களிலே சிவபெருமானுடைய அருட்கடலானது, அருள் ஆற்றலானது நமக்கெல்லாம் ஏதோ ஒரு வகையிலே தன்னை உணர்த்தி கொண்டே தான் இருக்கின்றார். ஆனால் ஞானம் இல்லாத காரணத்தினாலே நாம் அவற்றை உணராமல் இருக்கின்றோம் என்பதுதான் உண்மை. ஆக எம்பெருமான் ஈசன் அவர் எல்லோரையும் காப்பவர், எல்லா நாளும் காப்பவர், எல்லா யுகத்திலேயும் காப்பவர். ஓம் நம சிவாயா, ஓம் நம சிவாயா. நன்றி, வணக்கம்.